வணக்கம் நண்பர்களே. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் செம்ம சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ சென்னை மெரினா பீச் ஃப்ளூ பிளாக் சர்டிஃபிகேட்டுக்காக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளூ பிளாக் சர்டிஃபிகேட்னா ஃபஸ்ட்டு ஒரு கடற்கரை அப்படின்ட்டு வரோன்னா அதில் சேஃப்டி, அப்புறம் டாய்லெட், பாத்ரூம்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் இந்த கடற்கரையை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பொறுத்து ஒவ்வொரு கடற்கரைக்கும் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் அப்படி கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டே பீச் தான் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம கோவளம் பீச், இன்னொன்று பாண்டிச்சேரி, பட் அதையும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன். ஸோ பட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம சென்னை அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இன்னும் 5 கடற்கரையை ஃப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மெரினா பீச் தான் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெரினா பீச்சில் அந்த ஃப்ளூ பிளாக் சர்டிஃபிகேட்டுக்காக என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தா இது நம்ம மெரினா பீச்சா அப்படிங்கிற அளவில் டவுட் வர அளவில் பயங்கர சேஞ்சஸ் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன சுற்றி பார்க்கலாம். நம்ம வேளச்சேரியில் லோக்கல் ட்ரெயின் ஏறி ட்ரிபிள்கேன் ஸ்டேஷன் போனோம். ஸோ ட்ரிபிள்கேன் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக் தான் நம்ம பீச்சுக்கு போய் சேர்ந்துடலாம். நம்ம போகணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த மூங்கில் வச்சு ஹட் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ தான் அந்த மூங்கில் வச்சு அந்த கூடரெல்லாம் செய்கிறது இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது மேலே போடுறதுக்கான அந்த கூரை ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கிலே பண்ணிகிட்ருக்காங்க. இது சில்ட்ரன்ஸ்க்கான அந்த சுற்றுற ஆட்டணம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆன் ப்ராசஸில் இருக்குது. இப்போ உள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கிறத போய் பார்க்கலாம். இது மெரினா ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே என்ட்ரு ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூங்கில் ஃபுல்லாக ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேலையும் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஸோ அங்கே உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டால்ஃபின் மாதிரி வச்சுருக்காங்க. மேபி ஃபவுண்டைன் ஏதாவது வைப்பாங்க போல இருக்குது. பட் இப்போதைக்கு அதில் எதுவுமே ஆக்டிவ் ஸ்டேட்டில் இல்லை. அதை தொடர்ந்து உள்ள என்ட்ராகிற படத்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே தென்னை மரம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நிறையா சில்ட்ரன்ஸுக்கான ப்ளே ஏரியாஸ், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அந்த செட்டப்ஸும் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்குது. இது போக பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுற அளவில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. இப்போ ஊஞ்சல் இருக்குது, அப்புறம் சின்ன பசங்க நடுவில் ஆடி விளாடுற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டனல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த சைடு சறுக்கிட்டு வர மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தொங்கிட்டு போகிற மாதிரி சில ஐட்டம் நம்ம போகும்போது லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை மாதிரி தான் லைட்டு போல இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கரமான டார்க்கான க்ளவுடு நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்படி சீக்கிரம் மழை பெய்யலாம். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மெரினா பீச்சில் மதியம் வந்தால் தெரியும் வெயிலோட கொடுமை எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளூ பிளாக் சர்டிஃபிகேட்டுக்காகவும் ஹட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே ஒரு ஹட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சுற்றி உட்காந்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு ஹட்டு கட்டுறதுக்கான ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது ஆன் ப்ராசஸில் இருக்குது. இங்கே செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபுல் ஏரியாவுமே எல்லா இடத்துலையுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்ம இந்த கடலோட காற்றுல பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான இந்த ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்த மூங்கில் ஹட்டு, அது கீழே மூங்கில் சேர் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் ஜாலியாக படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அதுபோக வழக்கமாக மெரினா பீச்சில் இருக்கிற மாதிரி கேம்ஸ் நிறைய அங்கே பக்கத்துலேயே இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கான ராட்டனம்,
கொஞ்சம் பெரியவங்களுக்கான ராட்டனம். ஸோ எல்லாமே இருக்குது. அது கூட பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாதுகாப்பு கோபுரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க மேலே. அதாவது கொஞ்சம் உயரமாக மேலே போயிட்டு ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து எல்லாருக்கும் அலோடு உண்டான்னு தெரியல. இதெல்லாம் செக்யூரிட்டிஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் வேற முடியுமான்னு பார்த்து தெரியல. இதில் வந்து இந்த சின்ன பசங்களுக்குரிய கேம், அப்புறம் வந்து ஜிம் ஒர்க் அவுட், அந்த செட்டப்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல போட்டிருந்தாங்க. அது போக இந்த சின்ன சின்ன உட்கார்ற மாதிரி இந்த மூங்கில் பிரிட்ஜில் படுத்திருக்க மாதிரி ஹட் அது வந்து ஒரு 30 கிட்ட இருந்தது. அது போக கூண்டு மாதிரி உள்ளே உட்கார்ற ஒரு 30-40 பேர் மொத்தமாக உட்கார்றது அது வந்து ஒரு 2 இருந்தது. இன்னும் நிறையா பாதுகாப்பு கோபுரங்கள் இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம கடலில் போயிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ கடல் சும்மா பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருந்தது. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வந்த நேரம் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே பீச்சிலேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர், சமோசா, பஜ்ஜி, வடை எல்லாமே இருக்கும். அதுபோல் பானிபூரி, பேல்பூரி எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸுமே நிறையா இருக்கிறாங்க. இப்போ முன்னெல்லாம் இந்த அளவுக்கு போலீஸ் பார்க்க முடியாது. இப்போ வந்து போலீஸும் நிறையா இருக்கிறாங்க. அது போக நிறைய இடத்துல கேமராஸும் வச்சுருக்காங்க. வா, பெரிய மழையாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை பயங்கரமாக அடிக்குது. இப்போ தான் அந்த ஹட்டோட முக்கியம் தெரியுது. பட் ஆனால் நம்ம அந்த ஹட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே மழை பெருசாக வந்துடும் போல இருக்குது. லெட்ஸ் சீ. ஓ, பெரிய மழையாக வந்துருச்சு. இந்த மழை பார்த்தீங்கன்னா உடனே பெரிய மழையாக வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு டேட்டோ ஷாப்புக்கும் போய் ஒதுங்கினோம். அந்த அண்ணா நம்மளுக்காக கொடலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவருக்கு ஒரு நன்றி. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து நீங்கள் மெரினா பீச் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்கள், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோவை திறந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேனலை திறந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய். வரட்டா.